Good morning student. Next பார்த்தீங்க அப்படின்னா biomagnification. Biomagnification means the heavy metals accumulation inside the living organisms. ஓகேங்களா? Food chains are components of all ecosystem from producers and consumers from tropic level in a chain through which energy flow is carried out by the process of eating and being eaten. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஈகோசிஸ்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர், டீகம்போசர் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா 3 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த ஹெவி மெட்டல்ஸ் வந்து அக்குமுலேஷன் ஆக போகுது. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லிவிங் டிஷ்யூவில் தான் அக்குமுலேஷன் ஆக போகுது. அப்போ ப்ரொடியூசர், கன்சியூமர்ஸ் அண்ட் டீகம்போசர்ஸ் இப்படிங்கிறாங்க 3 மெம்பர்ஸ்னுடைய பாடியில் இன்சைடில் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் லைக் லெட்டு, கேட்மியம், மெர்க்குரி இந்த மாதிரியான ஹெவி மெட்டல்ஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஆகும். அதுக்கு தட் இஸ் கால்டு பயோமேக்னிஃபிகேஷன் அப்படின்னு பேருங்க. சரிங்களா? யூசேஜ், ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஆஃப் ஃபுட் and biomolecules by metabolism are a normal process. Usage, storage and transformation of food and biomolecules by metabolisms are a normal process. இதெல்லாம் நார்மல் ப்ராசஸ்ங்கிறாங்க. பயோமாலிகுல்ஸு, ஃபுட்டு இதெல்லாம் என்ன யூசேஜ் பண்ணுறது, ஸ்டோரேஜ் பண்ணுறது, அப்புறம் டிரான்ஸ்ஃபார்மேஷன் ஒவ்வொரு ட்ராபிக் லெவலில் இருந்து அடுத்த நெக்ஸ்ட் ட்ராபிக் லெவலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறது வந்து நார்மல் ப்ராசஸ் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? டீஅடேஷன் ஆர் பிரேக் டவுன் இஸ் அன் எசென்சியல் பார்ட் ஆஃப் எனி ஃபுட் செயின் அண்ட் ஹென்ஸ் ஆல் நேச்சுரலி அக்கரிங் சப்ஸ்டன்ஸ் ஆர் டீக்ரேடபிள். நல்லா மைண்டில் வச்சுக்கோங்க. இயற்கையாக இருக்கக்கூடிய என்ன ஒரு பொருளாக இருந்தாலும் ப்ரொடியூசர்ஸ், கன்சியூமர், அப்படி டீகம்போசர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செயினாக போயிட்டே இருக்கும். இது எல்லா மாலிகுல்ஸுமே என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டீக்ரேடபிள் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. அப்படி இருக்கும். சரிங்க. பயோமேக்னிஃபிகேஷன் ஆஃப் டிடிடி. சரிங்களா? பயோமேக்னிஃபிகேஷன் ஆஃப் டிடிடி. டிடிடி அப்படிங்கிறது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பூச்சிக்கொல்லி. சரிங்களா? பெஸ்டிசைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். when non-degradable substance enter the food chain, when எப்பொழுது வந்து பார்த்திங்கன்னா சிதையாத அல்லது மக்காத ஹெவி மெட்டல்ஸ் அல்லது சப்ஸ்டன்ஸ் வந்து ஃபுட் செயினில் என்ட்ரி ஆனோடனே they do not get metabolized or break down or expelled and instead get transferred out the tropic levels of the food chain. சரிங்களா? இந்த ஹெவி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது எப்போ வந்து நமக்கு ஃபுட் செயினில் என்டர் ஆகிடுதோ இந்த ஹெவி மெட்டல்ஸு அல்லது நமக்கு இந்த பாய்சன் சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகாது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா பிரேக் டவுன் ஆகாது, மெட்டபாலிசம் ஆகாது, பட்டு அக்குமுலேஷன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? மெட்டபாலிசம் ஆகாது, ஆனால் என்ன ஆகுங்க அக்குமுலேஷன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நான் டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸாக இருக்கக்கூடிய டிடிடிங்கிறது. ரைட்டுங்க. டூரிங் திஸ் ப்ராசஸ் தே ஷோ ஆன் இன்க்ரீஸ் இன் கான்சன்ட்ரேஷன் விச் இஸ் ரெஃபர் டு அஸ் த பயோமேக்னிஃபிகேஷன். 2 மார்க் நோட் பண்ணிச்சுங்க. ஸோ இது வந்து நான் டீக்ரேடபிளாக இருக்கிறனால நெக்ஸ்ட்டு ஃபுட் டிராஃபிக் லெவல்ஸில் போய் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? ப்ரொடியூசர்ஸ் அப்படிங்கிறதுல எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு கன்சியூமர்ஸில் ஹெவி மெட்டல்ஸ் வந்து என்னாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து அக்குமுலேஷன் ஆகிரும் அதிகமாக. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடுத்து இருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி கன்சியூமர்ஸ், டெர்ஷியரி கன்சியூமர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு கடைசியாக யார் இதில் அக்குமுலேஷன் அதிகமாகிடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டீகம்போசர்ஸ். அவங்க பாடியில் என்ன ஆகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஹெவி மெட்டல்ஸ் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும் அல்லது நான் டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஹெவியாக இருக்கும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அக்குமுலேஷன் ஆயிடுச்சுங்க. என்னது? நான் டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸ் எங்கே லிவிங் திங்ஸ்குள்ளே. தட் இஸ் கால்டு பயோமேக்னிஃபிகேஷன்.
This result in increased toxicity. ஸோ இப்போ நம்ம ஹெவி மெட்டல்ஸ் அல்லது நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து பாடியில் அக்குமுலேஷன் ஆச்சு அப்படின்னா என்ன இன்க்ரீஸ் ஆகுது அப்படின்னா டாக்ஸிசிட்டி, நச்சுத்தன்மை அதிகமாகிறது. அண்டு மே ஈவன் பி லீத்தல், அது என்னத்தை ஏற்படுத்தலாம் அப்படின்னா இறப்பை ஏற்படுத்தலாம், இந்த நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ். திஸ் பினாமினன் இஸ் வெல் எஸ்டாப்ளிஷ்டு ஃபார் மெர்க்குரி அண்டு டிடிடி. நோட் பண்ணிச்சுக்கோங்களா, 1 மார்க்கு. இது எதுக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெர்க்குரி அண்டு டிடிடிக்கான எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சரிங்களா, ரைட். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா schematically shows biomagnification of DDT in an aquatic food chain where the concentration of DDT is enhanced at successive trophic levels. இங்கே நமக்கு இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்வாட்டிக் ஃபுட் செயின். அக்வாட்டிக் ஃபுட் செயின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நமக்கு வந்து ஒரு வாட்டர் பாடிஸ், வாட்டர் எடுத்துக்கிறோம். வாட்டரில் வந்து ப்ரொடியூசர்ஸ் பைட்டோ பிளான்டன்ஸ், சரிங்களா, தாவர மிதவை உயிரினங்கள் வந்து ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. ஸோ அந்த ப்ரொடியூசரை கன்சியூம் பண்ணுறவங்க யார் அப்படின்னா ஜூ பிளான்டன், விலங்கு மிதவைகள். ஸோ இப்போ இந்த ப்ரொடியூசர்ஸில் இருந்து எவ்வளவு அப்படின்னு சொல்லிங்கன்னா 1000 மில்லிகிராம் டிடிடி வந்து ஒவ்வொரு ப்ரொடியூசர்லேயும் இருந்தது. இப்போ ப்ரைமரி கன்சியூமரான ஜூ பிளான்டானுக்குள்ளே எவ்வளோ மாறுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10,000 மாலிகுல்ஸாக மாறுது. இந்த ஜூ பிளான்டனை யார் கன்சியூம் பண்ணுவாங்க அப்படின்னா ஸ்மால் ஃபிஷ். அவங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 1 lakh மில்லி மாலிகுல்ஸாக மாறுது. அடுத்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா லார்ஜ் ஃபிஷ்ஷஸ். அவங்க இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1 lakh மில்லி மாலிகுல்ஸாக மாறுது. எதுங்க, டிடிடி அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. அடுத்து கடைசியாக இருக்கக்கூடிய ஃபைனலாக கன்சியூம் பண்ணுறவங்களுடைய பாடியில் எவ்வளோ என்ட்ரி ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 10 lakh. சரிங்களா, மாலிகுல்ஸ் என்ன ஆயிடுச்சுங்க, அந்த நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் வந்து என்ட்ரு ஆயிடுச்சு. ஸோ அப்போ வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர்ஸில் வந்து நமக்கு கம்மியாக இருந்தாலும் ஒவ்வொருத்தவங்களுடைய உடம்புல கம்மியான நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸு ஹெவி மெட்டல்ஸ் இருந்தாலும் லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய சக்ஸஸிவ் டிராபிக் லெவல்ஸில் போக போக இந்த நான் டிகிரேடபிள் சப்ஸ்டன்ஸ் லெவல் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ஸோ தட் இஸ் கால்டு என்ன வேறுங்க, பயோ மேக்னிஃபிகேஷன் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. டயக்ராம் பார்த்துங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா யூட்ரிஃபிகேஷன். யூட்ரிஃபிகேஷன் உங்களுக்கு தெரியும், என்ரிச்மெண்ட் ஆஃப் வாட்டர் பாடிஸ். சரிங்களா, என்ரிச்மெண்ட் ஆஃப் வாட்டர் பாடிஸ்னால் எப்படி ஆகுங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா த எக்ஸசிவ் யூசேஜ் ஆஃப் நைட்ரஜன் பாஸ்பேட் இதெல்லாம் எக்ஸஸாக யூஸ் பண்ணும்போது ரன் அப் ஆகி எதில் அக்குமுலேஷன் ஆயிரும்னு சொல்லினா வாட்டர் பாடியில் அக்குமுலேஷன் ஆயிரும். த எக்ஸசிவ் நைட்ரஜன் பாஸ்பேட்லாம் எது குரோத் ஆகிறதுக்கு என்ஹான்ஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அன்வான்டு வாட்டர் பிளான்ட்ஸ் எஸ்பெஷலி ப்ளூம்ஸ், ஆல்கல் ப்ளூம்ஸ் ஃபார்ம் ஆக வச்சிடும். ஸோ தட் இஸ் கால்டு யூட்ரிஃபிகேஷன் அப்படின்னு பாருங்க. when you run off from the land containing nutrients reach the water body like lakes, it result in dense growth of plant life. This is called eutrophication. 2 mark நோட் பண்ணிச்சுங்க. அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் என்ன ஆகுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லேண்டில் இருந்து ரன் ஆஃப் ஆகி எதில் அக்குமுலேஷன் ஆகுது அப்படின்னா வாட்டர் பாடியில் அக்குமுலேஷன் ஆகுது. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டென்ஸ் growth ஆஃப் plant life. The natural aging of lakes also lead to nutrient enrichment of its water. நார்மலாக வந்து ஒரு நீர்நிலைகளுடைய வயதாகிறது அப்படிங்கிறது எதனால் அதிகமாகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த நியூட்ரியன்ட் என்ரிச்மெண்ட்னால அதிகமாகலாங்கிறாங்க. In a lake the water is cold and clear supporting little life. நோட் பண்ணுங்கள், வாட்டர் வந்து நல்லா கிளியராகவும் கொஞ்சம் குளிர்ந்த தன்மையாகவும் இருந்தது அப்படின்னா அது வந்து ஏஜிங் ஆகலை. இது வந்து ஸ்லோவாக ஏஜிங் ஆகுது. இது நேச்சுரல் ப்ராசஸ் அப்படின்னு அர்த்தம். அந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன அப்படின்னா ஆலிகோட்ரோபிக் ஸ்டேஜ். இந்த கண்டிஷனுக்கு என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
ஆலிகோட்ரோபிக் ஸ்டேஜ். சரிங்களா? வாட்டர் வந்து கோல்டாகவும் கிளியராகவும் இருக்கணும். ஆனால் கொஞ்சம் லைஃபுக்கு வந்து சப்போர்ட்டிங்காக இருக்கும். சரிங்களா? வாட்டரில் க்ரோத் ஆகக்கூடிய லிவிங் திங்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும். வித் டைம் ஸ்ட்ரீம்ஸ் ட்ரைனிங் இன்டு த லேக் இன்ட்ரடியூஸ்டு நியூட்ரியன்ட் சச்சஸ் நைட்ரேட் பாஸ்பேட்ஸ். நோட் பண்ணிச்சுக்கோங்க. பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளைக்கு இந்த நீர் ஓடைகளில் அடித்துக்கிட்டு வரப்படுகிறது என்னதுங்க, இந்த நியூட்ரியன்ஸ். என்னென்ன நியூட்ரியன்ஸ் அப்படின்னா நைட்ரேட் அண்ட் பாஸ்பேட்ஸ். அது நேராக எங்கே போய் சேருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேக்கில் சேருது. விச் என்கரேஜ் த க்ரோத் ஆஃப் அக்வாட்டிக் ஆர்கானிசம்ஸ், அக்வாட்டிக் பிளான்ட்ஸ் அண்ட் அக்வாட்டிக் அனிமல் லைஃப் க்ரோ ரேப்பிட்லி. அளவுக்கு அதிகமாக வளர வைக்கும். அண்ட் ஆர்கானிக் ரிமைன்ஸ் பீன் to be deposited on the lake bottoms. That is called என்ன ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீசோட்ரோபிக் ஸ்டேஜ். ஸோ இப்போ அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய நியூட்ரியண்ட்டை வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீரோடையின் வழியாக அடிச்சுட்டு வந்து வாட்டர் பாடியில் அக்குமுலேட் ஆகி ரேப்பிடாக அனிமல்ஸு அண்டு பிளான்ட்ஸினுடைய க்ரோத் வந்து ரேப்பிட்லாக க்ரோத் ஆகுது. இப்படி ரேப்பிடாக க்ரோத் ஆகிட்டு இருக்கும்போது எக்ஸஸாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வந்து டெபாசிட் ஆகுது. எங்கே அடிச்சு அப்படின்னா லேக்கினுடைய பாட்டமில் வந்து டெபாசிட்டட் ஆகிட்டு இருக்கும். சரிங்களா? மேலே வந்து வாட்டரும் அனிமல்ஸும் எக்ஸஸாக க்ரோத் ஆகிட்டு இருக்குது சர்ஃபேஸ் லேயரில், வாட்டருடைய சர்ஃபேஸ் லேயரில். பாட்டத்தில் வந்து எக்ஸஸாக இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் வந்து என்ன ஆகுது அப்படின்னா அதிகமாக டெபாசிட் ஆகிட்டு இருக்குதுங்க. தட் இஸ் கால்டு மீசோட்ராபிக் ஸ்டேஜ். என்ன ஸ்டேஜ்? மீசோட்ராபிக் ஸ்டேஜ். இதுனுடைய ஏஜிங் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பீடப் ஆகிட்டு இருக்குது. த பொலுட்டன்ஸ் ஃப்ரம் த ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் லைக் ஆந்த்ரோபோஜெனிக்னால் உங்களுக்கு தெரியும், மனிதனால் உற்பத்தி செய்யப்படக்கூடிய கழிவுகள். சரிங்க? மனித செயல்பாடுகளால் உருவாகக்கூடிய கழிவுகளை நம்ம என்ன சொல்லணும்? ஆந்த்ரோபோஜெனிக் எஃப்ளூவன்ட் அல்லது ஆந்த்ரோபோஜெனிக் ஆக்டிவிட்டீஸ் லைக் எஃப்ளூவன்ட் ஃப்ரம் த இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் ஹோம்ஸ் கேன் radically accelerate the aging process. நோட் பண்ணிச்சுங்க. இதையும் மனித காரணங்களால் வரக்கூடிய தொழிற்சாலை கழிவுகள், வீட்டு கழிவுகள், இதுக்கெல்லாம் என்ன பண்ணுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏஜிங் ஆகக்கூடியதை, அதாவது லேக் ஏஜிங் ஆகக்கூடியதை ஸ்பீடப் படுத்துது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? திஸ் பினாமினான் இஸ் நோன் அஸ் கல்ச்சுரல் ஆர் ஆக்சலரேட்டடு யூட்ரிஃபிகேஷன். என்ன யூட்ரிஃபிகேஷன்? ஆக்சலரேட்டடு யூட்ரிஃபிகேஷன் அப்படின்னு பேருங்க. நெக்ஸ்ட்டு நியூட்ரியன்ட் ஸ்டிமுலேட் த growth ஆஃப் algae, வாட்டர் ஹயாசின்த் அண்ட் கேன் காசஸ் கிளக்கிங் ஆஃப் சேனல்ஸ். நோட் பண்ணி வச்சுக்கோங்களா. ரிவர்ஸ் அண்டு லேக்ஸ் அஸ் வெல் அஸ் டிஸ்பிளேசிங் நேட்டிவ் பிளான்ட்ஸ். நோட் பண்ணிச்சுக்கலாம். அளவுக்கு அதிகமாக இந்த நியூட்ரியன்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அக்குமுலேட் ஆனோடனே அது வந்து எதை ஸ்டிமுலேட் பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா க்ரோத் ஆஃப் ஆல்கே, வாட்டர் ஹயாசின்த். அளவுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய இந்த நியூட்ரியன்ட் வந்து ஆல்காவை க்ரோத் பண்ண வச்சிருது. ஹயாசின்த்னால் உங்களுக்கு தெரியும், இந்த வாட்டரில் இருக்கக்கூடிய இந்த ஆகாய தாமரை அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அந்த மாதிரி இது க்ரோத் ஆகுது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கிளாக்கிங் ஆஃப் த சேனல்ஸ், கேனல்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அந்த தண்ணி வரக்கூடிய இந்த கால்வாய்கள்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அடைச்சிக்கப்படுகிறது. இந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய இந்த வாட்டர் ஹயாசின்த் அப்படிங்கிறது. ரிவர்ஸ் ஆறுகள் வந்து அதனுடைய முகத்துவாரங்கள்லாம் க்ரோத் ஆகி கவர் பண்ணப்படுகிறது. அப்புறம் லேக் அஸ் வெல் அஸ் டிஸ்பிளேசிங் நேட்டிவ் பிளான்ட்ஸ். இதனால் என்ன ஆகுதுன்னு சொல்லி அப்படின்னா அந்த இடத்துல நார்மலாக வளரக்கூடிய பிளான்ட்ஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ரீப்ளேஸ்மெண்ட் ஆகிடுது. இட் காசஸ் அன்சைட்லி ஃபோம் அண்டு அன்பிளசன்ட் ஓடர்ஸ். ஸோ இப்போ இந்த தேவையில்லாமல் வளரக்கூடிய இந்த வாட்டரில் வளரக்கூடிய இந்த ஆல்கானால் என்னென்ன ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோம் இந்த வாட்டரில் வந்து நுரை பொங்க ஆரம்பிக்கிறது. அன்பிளசன்ட் ஓடர், துர்நாற்றம் வீச ஆரம்பிச்சிடும் அந்த தண்ணியில்.
and deprives the water of the dissolved oxygen. அந்த வாட்டர் பாடியில் இருக்கக்கூடிய வாட்டரில் வந்து பார்த்திங்கன்னா டிசால்வ் ஆகக்கூடிய ஆக்சிஜன் லெவல் என்ன ஆகுது அப்படின்னா குறைஞ்சி போகுது. தட் இஸ் கால்டு என்ன அப்படின்னா யூட்ரிஃபிகேஷன். இந்த கண்டிஷனுக்கு பேர் என்ன பேருங்க அப்படின்னா யூட்ரிஃபிகேஷன் அப்படின்னு பேருங்க. நோட் பண்ணி வச்சுக்கோங்க. யூட்ரிஃபிகேஷன் அப்படிங்கிற ஒரு 5 மார்க் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இன்டகிரேட்டடு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட். இப்போ இன்டகிரேட்டடு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் என்ன? இன்டகிரேட்டர்னா எந்த இடத்துல வேஸ்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகுதோ அந்த இடத்துலையே நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டரை வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் பிளான்ட் ஒன்று செட் பண்ணி வைக்கணும். அது செட் பண்ண அதுக்கு பேர் இன்டகிரேட்டடு வேஸ்ட் வாட்டர் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு பேர். இப்போ வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் இது ஒரு நல்ல 5 மார்க் தான், அதையும் நோட் பண்ணி வச்சுங்க. வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா வேஸ்ட் வாட்டர் ஆர் சீவேஜ் ஆரிஜினேட் ஃப்ரம் டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர் ஆர் இண்டஸ்ட்ரி வேஸ்ட் வாட்டர். அண்டு இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு அந்த ஆலிகோட்ரோபிக் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு யூட்ரிஃபிகேஷன் அந்த ஆலிகோட்ரோபிக்கில் வந்து பார்த்திங்கன்னா கிளியராக இருக்கும் வாட்ரு, எந்த ஒரு ஏஜிங் டெபாசிட் ஆகாமல் இருக்குது. செகண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீசோட்ரோபிக் ஸ்டேஜ். இந்த வாட்டர் வந்து என்ன ஆகுதுன்னு சொல்லிங்கன்னா கலர் சேஞ்சஸ் ஆகிக்குது. அதனுடைய பாட்டத்தில் பாருங்கள், இந்த நமக்கு வந்து ஒரு டட்டி கலரில் இருக்குது பார்த்திங்களா. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா எக்ஸஸாக இருக்கக்கூடிய அந்த நியூட்ரியன்ஸ்லாம் என்ன ஆகுது அப்படின்னா டெபாசிட் ஆகுது. அப்போ குளத்தினுடைய ஆழம் என்ன ஆக ஆரம்பிக்கும்? குறைய ஆரம்பிக்குது. தேர்டு பாருங்க, அந்த குளத்தினுடைய ஆழம் அதிகமாக குறைஞ்சிருக்கு பாருங்க, யூட்ரிஃபிகேஷன் ஸ்டேஜ் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்களா? ரைட்டுங்க, ஆமாம் பார்த்துங்க. இப்போ நம்ம அந்த வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட்டில் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேஸ்ட் வாட்டர் ஆர் சீவேஜ் வாட்டர் ஆரிஜினேட் ஃப்ரம் த டொமஸ்டிக் வேஸ்ட் வாட்டர், இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் வாட்டர் அண்டு அனிமல் வேஸ்ட், domestic industries and animal waste waters, realizing the importance of clean potable water. The government passed the Water Act. ஸோ இதை பேஸ் பண்ணி கவர்மெண்ட் நமக்கு வந்து ஆல்ரெடி நம்ம படிக்கும்போது படித்தோம், வேஸ்ட் வாட்டரை வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு ஒவ்வொரு மனிதனுக்கும் நமக்கு சுத்தமான வாட்டர் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஆக்ட் பாஸ் பண்ணிச்சு. எப்போ அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1974 என்ன ஆக்ட் அப்படின்னா ப்ரிவென்ஷன் அண்ட் கண்ட்ரோல் ஆஃப் பொல்யூஷன் ஆக்ட் இன் 1974. நோட் பண்ணி வச்சுக்கோங்க 1 மார்க்கு. கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் பாஸ் பண்ணிச்சு 1974, which made is mandatory to treat the waste water in treatment plants. முக்கியமான வேலை இதனுடைய இந்த சட்டத்தினுடைய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வேஸ்ட் வாட்டரை நம்ம வந்து என்ன ஆகணும் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணி ஆகணும். எந்த இடத்துல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல வேஸ்ட் வாட்டர் ஃபார்ம் ஆகுதோ, எந்த இடத்துல இண்டஸ்ட்ரீஸ் வந்து வேஸ்ட் வாட்டரை ப்ரொடியூஸ் பண்ணுதோ அதே இடத்துல வேஸ்ட் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா முனிசிபாலிட்டி வாட்டர் பாடிஸில் ஓப்பன் பண்ணி விடணும் அப்படிங்கிறத 1974 சொல்லியிருப்பாங்க. த ட்ரீட்மெண்ட் கேன் பி கேரிட் அவுட் பை 3 ways. 3 வழிகளில் செயல்படுகிறது. 3 வழியிலையும் நோட் பண்ணுங்கள் 5 மார்க். ஃபிசிக்கல் மெத்தடு, கெமிக்கல் மெத்தட்ஸு, பயாலஜிக்கல் மெத்தட்ஸ். ஃபிசிக்கல் மெத்தட்ஸ்னால் என்னங்க? இந்த வேஸ்ட் வாட்டரில் வந்து ஃப்ளோட்டிங் ஆகிட்டு வரக்கூடிய லார்ஜ் சைஸாக இருக்கக்கூடிய மெட்டல்ஸ் நம்ம அல்லது பிளாஸ்டிக்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன ஒன்று அடிச்சு பார்த்தீங்கன்னா ஃபில்ட்ரு பண்ணணும். அதுக்கு பேர் தான் என்ன வேறு அப்படின்னா ஃபிசியலாஜிக்கல் அல்லது ஃபிசிக்கல் மெத்தட்ஸ். இப்போ நம்ம இந்த வேஸ்ட் வாட்டர் வரக்கூடிய லைனில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் டின்ஸ் நம்ம கூல்ட்ரிங்க்ஸில் குடிச்சிட்டு டின்ஸை அப்படியே தூக்கி போட்டுருவோம், அது மேந்துக்கிட்டு வரும். அப்படின்னா கேரி பேக், பிளாஸ்டிக் கேரி பேக்ஸ், இந்த மாதிரி பிளாஸ்டிக் ஆப்ஜெக்டிவ்ஸ்லாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் ஃப்ளோட்டிங் ஆகிட்டு வந்துகிட்ருக்கோம். அதை வந்து நம்ம என்ன பண்ணி ஆகணும் ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணணும் வேஸ்ட் வாட்டரை. அப்படி பண்ணோம்னா அதுக்கு பேர் ஃபிசிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு பேர். செகண்ட் கெமிக்கல் மெத்தட்ஸ். கெமிக்கல் மெத்தட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த வாட்டரை நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அதில் அன்வான்டாக இருக்கக்கூடிய கெமிக்கல் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்ணோம்னா அதுக்கு பேர் கெமிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு பேர். அடுத்து தேர்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா பயாலஜிக்கல் மெத்தட்ஸ். ஃபைனலாக வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வேஸ்ட் வாட்டரில் வந்து அன்வான்டு பாக்டீரியா மைக்ரோப்ஸ், ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா மைக்ரோப்ஸ் வந்து க்ரோத் ஆகிட்டு வந்துக்கிட்டு இருக்கும், உள்ளே இருக்கும்.
அந்த பாக்டீரியா வைரஸ் வந்து நம்ம கில் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு பேர் பயாலஜிக்கல் ப்ராசஸ் அல்லது பயாலஜிக்கல் மெத்தட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இந்த 3 மெத்தட்ஸ் என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபிசிக்கல் மெத்தட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். வேஸ்ட் வாட்டர் கண்டெய்னிங் இன்சால்யுபிள் சப்ஸ்டன்ஸ் ஆர் கொலாய்ட்ஸ் ஆர் ட்ரீட்டட் த்ரூ ப்ராசஸ் சச் அஸ் ஃப்ளோட்டேஷன், செடிமெண்டேஷன், ஃபில்ட்ரேஷன் அண்ட் சென்ட்ரிஃபியூகல் செப்பரேஷன். நோட் பண்ணி பார்க்கலாம். இந்த வேஸ்ட்டை போட்டு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபிசியாலஜிக்கல் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோட்டிங் ஆகிட்டு வர்றதை நம்ம இண்டிவிஜுவலாக நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா செடிமெண்டேஷன், வாட்டரை தேக்கி வச்சுருந்து அப்படியே செடிமெண்டேஷன் பண்ண வைக்கலாம். ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா வாட்டர் பூரா என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் செப்பரேஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம், வேஸ்ட் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணலாங்க. செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா கெமிக்கல் மெத்தட்ஸ் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். Chemical methods of wastewater treatment include, note பண்ணிச்சுங்க அதையும், generation of insoluble solids. ஃபஸ்ட் நம்ம வந்து இன்சாலிபிள் சாலிட்ஸை வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் பண்ணி பிரித்து வச்சுக்கணும். ப்ரொடியூஸ் ஆன் இன்சாலிபிள் கேஸ். அடுத்து என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதை யூஸ் பண்ணி நம்ம இன்சாலிபிளாக இருக்கக்கூடிய கேஸை வந்து ப்ரொடியூஸ் பண்ணலாம். அடுத்து ப்ரொடியூஸ் பயாலஜிக்கல் டீக்ரேடபிள் சப்ஸ்டன்ஸ் ஃப்ரம் a non-biodegradable substance. நமக்கு சிதையாத மக்காத சப்ஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸாக மாற்றுறோம் இந்த கெமிக்கல் மெத்தடில். அடுத்து ஆக்சிடைஸ் ஆர் ரெடியூஸ் டு த ப்ரொடியூஸ் ஏ நான் ஆப்ஜெக்ஷனல் சப்ஸ்டன்ஸ். தேவையில்லாத பொருட்களை அப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா செப்பரேட் பண்ணிடுறாங்க. அடுத்து பயாலஜிக்கல் மெத்தட் ஆஃப் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். Bioremediation of wastewater includes the aerobic treatment. Bioremediation உங்களுக்கு தெரியுங்களா? Bioremediation means என்னங்க, the removal of waste or unwanted substance by the activities of biological things or microbes அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. அப்படி ரிமூவ் பண்ணோம்னா the waste can be removed by the process of living things. சரிங்களா? நம்ம உயிருள்ள பொருட்களை பயன்படுத்தி வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் பயோ ரெமடியேஷன், உயிரி தீர்வு அப்படின்னு பேர். சரிங்க. இப்போ இந்த பயோ ரெமடியேஷன் மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்ட் வாட்டரை இன்க்ளூடு ஏரோபிக் ட்ரீட்மெண்ட். ஏரோபிக்னு என்னங்க, காற்று சுவாசத்தின் வழியாக ஆக்சிடேஷன், ஆக்சிஜன் அதிகப்படுத்துகிறோம். ஆக்சிடேஷன் பாண்ட்ஸ், ஏரேஷன், லெகூன்ஸ் அண்டு ஏனரோபிக் ட்ரீட்மெண்ட். ஏனரோபிக் ட்ரீட்மெண்ட்னா வித்தவுட் யூட்டிலைசேஷன் ஆஃப் ஆக்சிஜன், ஆக்சிஜன் இல்லாத நிலையில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வேஸ்ட்டை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். இந்த ஆனரோபிக் பயோரியாக்டர்ஸ், ஆனரோபிக் லெகூன்ஸ் அப்படிங்கிறது மூலிமா நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பைட்டோ ரெமடியேஷன். பைட்டோ ரெமடியேஷன் மீன்ஸ் த ரிமூவல் ஆஃப் அன்வான்ட் அல்லது வேஸ்ட் சப்ஸ்டன்ஸ் பை த ஆக்டிவிட்டீஸ் ஆஃப் பிளான்ட். நம்ம பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி அன்வான்ட் அல்லது வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணக்கூடிய ப்ராசஸுக்கு பேர் என்ன அப்படின்னா பைட்டோ ரெமடியேஷன் அப்படின்னு பேருங்க. தாவரங்களை பயன்படுத்தி கழிவுகளை நீக்குதல், அதுக்கு பேர் பைட்டோ ரெமடியேஷன் பேர். பைட்டோ ரெமடியேஷன் ஆஃப் வேஸ்ட்டு வாட்டர் இன்க்ளூடு கன்ஸ்ட்ரக்டட் வெட்லேண்ட்ஸ், ரூட் ஜோன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட். நோட் பண்ணிச்சு பார்க்கலாம், முக்கியமான விஷயம். அண்டு டீஜென்ரலைஸ்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் இப்படிங்கிற இந்த ரெண்டையும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி வேஸ்ட் வாட்டரை ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். என்னென்ன மெத்தடுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா RZWT அப்படிங்கிறது ரூட் ஜோன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அப்படின்ட்டு. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா டீஜென்ரலைஸ்டு வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் சிஸ்டம் அப்படின்னு. இந்த ரெண்டு மெத்தடில் நம்ம என்ன பண்ணுறோம், வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். இந்த ரெண்டு மெத்தட்லையும் எதை யூஸ் பண்ணி இந்த வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறோம்னா பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி நம்ம வேஸ்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். தட் இஸ் கால்டு பைட்டோ ரெமடியேஷன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பாண்டிச்சேரியில் இந்த அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலில் கன்ஸ்ட்ரக்டிங் பண்ணியிருக்கக்கூடிய வேஸ்ட் வாட்டர் நம்ம எதை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க வேஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்ஸை யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணுறாங்க. அதான் இங்கே டயக்ராமாக இருக்கும் பார்த்துக்குங்க. சிஸ்டம் இன் ஆரவல்லி. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரூட் ஜோன் வேஸ்ட் வாட்டர் ட்ரீட்மெண்ட் அடுத்து தான் அரவிந்த் ஹை ஹாஸ்பிட்டல்
இங்கே வந்து பார்த்தோம்னா கொடுத்துருப்பாங்க. இதுக்கான அந்த கேஸ் ஸ்டடி அப்படின்ட்டு இருக்கும். இந்த கேஸ் ஸ்டடி அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆர்கானிக் ஃபார்மிங் அண்ட் இட்ஸ் இம்ப்ளிமெண்டேஷன். ஆர்கானிக் ஃபார்மிங்னா உங்களுக்கு தெரியும், கெமிக்கல் ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணாமல் நேச்சுரல் இருக்கக்கூடிய ஃபர்டிலைசரை யூஸ் பண்ணி நமக்கு ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் தான் நம்ம ஆர்கானிக் ஃபார்மிங் அப்படிம்போம். அதை எப்படி நம்ம இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? அதை கொஞ்சம் நெக்ஸ்ட் கிளாஸில் பார்ப்போம் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.